இலங்கையில் கடுமையான மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ கடந்தது. வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்தும் மீட்பு நடவடிக்கைகள் பற்றியும் விரிவான தகவல்களை தருகிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். இலங்கையினுடைய பல பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 1,50,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அரநாயக்க என்ற பகுதி கேகாலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இந்த அரநாயக்க என்ற பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது. இதுவரை 11 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கிறது. அதேபோல புலத்கோப்பிட்டிய என்கின்ற பகுதி இந்திய வம்சாவளி மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கு வாழ்கின்றார்கள். குறிப்பாக அந்த மக்கள் வாழ்கின்றதான லயனரை மண்ணில் மூழ்கியது. இதன் காரணத்தினால் பலர் காணாமல் போயும் பலருடைய உடல்களும் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த தகவலின்படி 10 பேருடைய உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக எமக்கு அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.